தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா இணைகிறார். சார் வணக்கம். மாநிலங்களவை தேர்தல் இந்த பிரதான கட்சிகள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு வாய்ப்பா பார்க்குமா இல்ல ஒரு பரீட்சையா பார்க்கணுமா? அதை இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல அவங்க 4 மாநிலங்களவை உறுப்பினர்களை அனுப்புவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. ஒருவேளை தேமுதிக அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற முடிவை திமுக எடுத்தாலும் கூட அதிலும் பிரச்சனை வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திமுகவை பொறுத்தளவுல இந்த மாநிலங்களவை தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கருதுறோம். ஏற்கனவே இருக்கிற தம்பிதுரை, ஜி.கே. வாசன் உட்பட இவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. புதிதாக வந்திருக்கிற தேமுதிக, அன்புமணி போன்றவர்களும் கூட ராஜ்யசபாவை கூட்டணிக்காக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த முறை 2 நாடாளுமன்றத்திற்கும் அதிமுக சார்பாக திரு தனபால் அவர்களையும் இன்பதுரை அவர்களையும் நியமிச்சிட்டாங்க. அப்போதே ஒரு எதிர்பார்ப்பு தேமுதிகவுக்கு இருந்தது. இப்போவுமே அதிமுகவில் இருக்கிற மூத்த உறுப்பினர்கள் பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதை தாண்டி கூட்டணி கட்சிகளும் எதிர்பார்ப்பதால் இந்த சிக்கலில் இருந்து எப்படி மீண்டெழுந்து வரப்போகிறாருங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. 2 மாநிலங்கள் இருக்கும் போது பல ஆண்டுகளாக திரு எம்ஜிஆர் காலத்திலிருந்தே டெல்லி அரசியல் இருக்கிற தம்பிதுரையினுடைய பங்களிப்பு அதிமுகவுக்கு வேண்டும் என்பதால் மீண்டும் தம்பிதுரைக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. அதை தாண்டி ஒரே ஒரு இடம், அது தேமுதிகவிற்கா அல்லது அன்புமணிக்கா அல்லது ஜி.கே. வாசனுக்கா அல்லது எல்லோருமே கேட்கிறீர்கள் நாங்கள் அதிமுகவிலே வைத்துக் கொள்கிறோம் என்று. அதிமுகவில் ஏற்கனவே கடந்த முறை எதிர்பார்த்த ஜெயக்குமார் அவர்கள் மாநிலங்களவை போகணும், டெல்லி போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதை தாண்டி செம்மலை போன்றவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கூட டெல்லி போகணும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருப்பதாக அவர்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். எனவே இது அனைத்து இந்திய அதிமுகவிற்கு இது மீண்டும் ஒரு சிக்கலை தான் இருக்கிறது. ஏன்னா அதற்கு முன்னதாக கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பிரச்சனை உருவானதே இந்த ராஜ்யசபாவால தான். திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரே ஒரு இடம் எங்களுக்கு தென் மாவட்டங்கள்ல வேணும்னு தர்மரை ராஜ்யசபா எம்பி ஆக்கினதுனாலதான் அந்த கட்சியில ஒற்றை தலைமை என்று பிரிவே வந்தது. அது போன்றது ஒரு சிக்கல் இப்போதும் இருக்கிறது. இந்த சிக்கலில் இருந்து இதை மீட்டெடுப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போறாருங்கிறது 1-2 நாட்கள் நமக்கு தெரிய வரும். சகோதரர், விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு துரைக்கருணா. இதற்கு முன்னதாக கே.பி. முனுசாமி ஒருமுறை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அந்த பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் தேர்தல் வந்த பிறகு, வெற்றி பெற்ற பிறகு அவர் மீண்டும் மாநில அரசியலுக்கு திரும்பினார். தம்பிதுரைக்கும் கடந்த காலங்களில் மாநில அரசியலில் ஒரு முக்கிய பங்கு இருந்தது. சட்டமன்ற உறுப்பினராக, மூத்த அமைச்சராக பல இடங்களில் பணியாற்றியிருக்கிறார். எனவே அந்த வியூகத்தை அவர் எடுப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.